அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி தனத்தை தரக்கூடிய கிரகம், 11ஆம் அதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதி பாக்கியம், அதாவது தனப்பிராப்தி, பாக்கியத்தை அடைதல் போன்றவற்றை பலன்களை தரக்கூடிய பாவம் தான் 9ஆம் அதிபதி. இந்த அமைப்பில் மகாதன யோகம் என்பது என்ன? ஒரு ஜாதகத்தில் மகாதன யோகம், அதாவது அதிகப்படியான தனச்சேர்க்கை யாருக்கு உண்டாகும்? இது எல்லாமே லக்னாதிபதிக்குள்ளே கட்பட்டு தான் வரும்னாலும் இந்த 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகும்போது அவர்கள் மகாதன யோகத்தை தருவார்கள். இந்த அமைப்பில் இந்த ஒரு உதாரண ஜாதக வீடியோவில் பார்க்கலாம். மகாதன யோகம் என்பது என்ன, அது எப்போது பலன் தரும்? குறிப்பாக இந்த மகாதன யோகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடைமுறையில் வர வேண்டும். சும்மா மகாதன யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மகாதன யோகத்தை, அந்த யோகத்தை தரக்கூடிய சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடைமுறையில் வரும்போது அந்த ஜாதகர் தனத்தை சம்பாதிப்பார், நல்ல தனம் உண்டாகும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 12/9/2004 8:47 AM அளவில் பிறந்திருக்கார். துருவாலக்னம் கடகராசி ஆயிலி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் கேது, 7 ராகு, 10 சந்திரன் சுக்கிரன் சனி, 11 சூரியன் செவ்வாய் புதன், 12 குரு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 10 பகை பெற்றாலும் கேந்திர பலத்தில் இருக்கிறார். அங்கே ராஜயோகாதிபதி சனியுடனும் சந்திரனுடனும் சேர்ந்திருக்கிறார். 2 பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் அங்கே இருவருக்கும் நெருங்கி இணையவில்லை. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் அங்கேயே ஆட்சியாக இருப்பது ஒரு வகையில் நல்ல நிலைதான். ஒரே ஒரு குறை, லக்னத்தை சுவர் பார்க்கவில்லை, ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இங்கே 11ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன். இங்கே சூரியனை நாம் பாதகாதிபதினாலாம் எடுக்கக்கூடாது. பாதகாதிபதி தனிச்சு பாதகத்தின் ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் பாதகத்தை செய்வார். அவரே லாபாதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகமாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாக அவர் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் எப்போது பாதகத்தை செய்வார், எப்போது லாபத்தை தருவார் என்பதை நாம் கண்டுணர வேண்டும். பாதகாதிபதி அங்கே தனித்து இருக்கும் நிலையிலோ அல்லது வேறு சுவருடன் சேர்ந்திருக்கும் நிலையிலோ கண்டிப்பாக சூரிய திசையில் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உபயலக்கணத்துக்கு போல மற்ற லக்கணங்களுக்கு பாதகாதிபதி பெரிய கெடுபலன்களை செய்கிறதில்லை. ஏன்னா உபயலக்கணங்களுக்கு மட்டும்தான் அவர் கேந்திர மாரக பாதகம் 30 தோஷங்களை பெறுகிறார். இந்த அமைப்பில் சூரியன் 11ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்க, 2ஆம் அதிபதி செவ்வாயும் அங்கேயே இருக்க, 9ஆம் அதிபதி புதனும் அங்கேயே இருக்கிறார்கள். இன்னொரு நிலையாக பார்த்தீர்களே என்றால் சூரியனுக்கு புதனும் நண்பர், செவ்வாயும் நண்பர். செவ்வாய்க்கும் புதனுக்கும் தான் அங்கே பகை. எனவே சூரியன் ஆட்சி பெற்று தன்னுடைய 2 நண்பர்களுடன் அங்கே சேர்ந்திருக்கும் நிலையில் இங்கே 2, 9, 11 சேர்க்கை உண்டாகி மகாதன யோகம் உண்டாகிறது. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ரொம்ப வளர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழில் செய்வார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஜாதகர் வேலைக்கு போகும் எண்ணம் இல்லை. தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கிறது. அடுத்த ஒரு சுக்கிரதசை நடைமுறையில் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி இது ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. அதே சமயத்தில் 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் 2 வீட்டு பலன்களை தான் செய்ய பார்ப்பாங்க. 8ஆம் வீட்டுக்கு 3 மறைந்திருந்தாலும் 8ஆம் வீட்டு பலன்களை ஓரளவு செய்யத்தான் செய்வார். அதாவது இங்கே ஒரே ஒரு குறை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டையே பார்ப்பது பட வேண்டும். 6ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டை பார்ப்பது கடன் நோய் வம்பு வழக்கு ஏற்படும். ஆனாலும் அது குரு தசையில் தான் நடக்கும். ஜாதகருக்கு குரு தசை பெருசாக வரப்போவதில்லை. அப்படியே வந்தால் அந்திம காலத்தில் தான் வரும். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. புத்திகளில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. இந்த ஜாதகத்தில் எந்த கிரகமும் சஷ்டாஷ்டகமாக இல்லை. குருவும் ராகு தவிர மற்ற கிரகங்கள் சஷ்டாஷ்டகமாக இல்லை. ராகு திசையோ குரு திசையோலாம் அந்திம காலத்தில் தான் வராமலும் போகலாம். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சூரிய திசையும் சந்திர திசையும் செவ்வாய் திசையும் சூரிய செவ்வாய் திசைகள் மகாதன யோகத்தில் புதன் திசை இந்த ஜாதகருக்கு வரப்போவதில்லை. இளமையிலேயே இந்த ஜாதகருக்கு புதன் திசை சென்றுச்சு. இந்த அமைப்பில் 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கும் நிலையில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் அல்லது மூவரும் ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வது, சேர்ந்திருப்பது, பார்த்து கொள்வது, பரிவர்த்தனை அடைவது, இது போன்ற அமைப்புகளில் ஒருவருக்கு மகாதன யோகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் ஏற்படும். மகாதன யோகம் சுக்கிர திசையில் கிடைக்காது. அந்த யோகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடைமுறையில் வர வேண்டும். சூரிய திசை அடுத்து வரும். சந்திர திசை இடையில 10ஆம் அதிபதி திசை அதுவும் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. அடுத்து செவ்வாய் திசை நன்றாகவே இருக்கும். எனவே மகாதன யோகம் என்பது 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வது, ஒருவருக்கொருவர் பார்வை செய்து கொள்வது அல்லது பரிவர்த்தனை அடைவது அல்லது ஒரே வீட்டில் மூவரும் சேர்ந்து அங்கே ஒருவர் ஆட்சி பெறுவது.
எப்படி அதாவது விபரீத ராஜ்யத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு ஆட்சி பெற வேண்டும் என்பதற்கு பற்றினால் விபரீத ராஜ்யம் ஏற்படுமோ, அதே போல் 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி அங்கே ஒரு ஆட்சி பெறும்போது கண்டிப்பாக மகாதன யோகம் ஏற்படும். வரிசையாக அதனுடைய தசைகள் வருவது கொடுப்பனை. இந்த ஜாதகருக்கு பதிலாக அடுத்த சரியான பருவ வயசுலேயே சூரிய திசை வந்துடுது. சந்திர திசை 10ஆம் அதிபதி திசை அடுத்தது வந்துடுது. அடுத்தது 2ஆம் அதிபதி செவ்வாய் திசை அடுத்ததே வருகிறது. எனவே 2, 9, 11 கனெக்ட் ஆகும்போது இந்த ஜாதகர் அதிக அளவில் தனத்தை சேமிப்பார் என்பது உறுதியாகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பெரிய வலுவில் இல்லை. லக்னத்துக்கு எந்த விதமான சுபகரக தொடர்பும் இல்லை. எந்த யோகமுமே அதாவது ஜாதகத்தின் படிநிலைக்கு ஏற்பத்தான் இருக்கும். விரலுக்கேற்ற வீக்கம்தான். எனவே மகாதன யோகம் ஓரளவுக்கு செயல்படும் இந்த ஜாதகத்துக்கு. இங்கே லக்னமோ லக்னாதிபதி உச்சபட்ச வலுவில் இருந்ததுனால் யோகம் பிரமாதமாக செயல்படும். ஆனாலும் இந்த ஜாதகத்துக்கு மகாதன யோகம் செயல்படும் என்பது உறுதி. கண்டிப்பாக தனத்தை நல்ல தனம் சம்பாதிப்பார். 2, 9, 11 ஒன்று சேர்ந்து இருக்கும் நிலையில் இந்த ஜாதகர் அதிகப்படியான தனத்தை பாக்கியத்தையும் லாபத்தையும் சம்பாதிப்பார். 11ஆம் இடம் வந்து லாபம், நம்ம சம்பாதிக்கிறது லாபம், சேர்த்து வைக்கிற அமைப்பு 11ஆம் இடம். எனவே இது மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது 2, 9, 11 கனெக்ட் ஆகும்போது ஒருவருக்கு மகாதன யோகம் ஏற்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.